கார்த்திகை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிடாம இருப்பீங்க நிறைய பேர். ஸோ மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மட்டன் பிரியாணி ஃபிளேவர்ல எப்படி காளான் பிரியாணி செய்யுதுன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நாங்க பல்கா பண்ணியிருக்கோம். ஸோ 1 கிலோ அளவுக்கான மெஷர்மெண்ட் தான் நான் வீடியோல சொல்ல போறேன். ஆயில் ஒரு 250 ml, நெய் ஒரு 50 ml, பட்டை வந்து 1 கிராம், லவங்கம் வந்து 1 கிராம், ஏலக்காய் வந்து 1 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 10 கிராம், வெங்காயம் வந்து ஒரு 3 கிராம் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி ஒரு 100 கிராம், பூண்டு ஒரு 100 கிராம், தனி மிளகாய் தூள் 10 கிராம், கரம் மசாலா ஒரு 5 கிராம், உப்பு ஒரு 30 கிராம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சா பார்த்த அப்புறம் தக்காளி ஒரு 400 கிராம், புதினா ஒரு 100 கிராம், கொத்தமல்லி ஒரு 100 கிராம், எலுமிச்சப்பழம் ஒரு எலுமிச்சப்பழம், தண்ணி ஒரு 800 ml ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா குழச்சிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சிச்சா பார்த்த அப்புறம் காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்ச அப்புறம் ஆல்ரெடி ஊற வச்ச அரிசியை அந்த சுட தண்ணியில ஒரு 3 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு ஒரு 40 கிராம் ஆட் பண்ணிட்டு அந்த அரிசி அதுல போட்டு ஆஃப் பாயில் எடுத்து இந்த மசாலோட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு டம் போட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் கழிச்சு பாத்தீங்கன்னா பக்காவா காளான் பிரியாணி ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை.